விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படி ரஜினி கமல்னு வச்சுக்கலாமா? ரஜினி என்ன இருட்டாகுது, நம்ம போய் பறிச்சு தர முடியாது. இதுதான் வந்து ரோட்டு கடையில் வைக்கிற தேங்காய் சட்னி. ஓகே, சீல எடுக்கணும். இப்ப சீல எடுக்கணுமா? மேல போய் சீல சூஸ் பண்ணேன். எடு, இதுதான் நம்ம சீல. அந்த அடி மரத்துக்கிட்ட நிறைய கிளைகள் போயிருக்கு, நோண்ட முடியல. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு காலையில வந்து வாக்கிங்கா வந்து நம்ம மேல்காட்டுக்கு நடந்து வந்தாச்சு. இந்த செருப்புலாம் இப்ப வந்து வர காலத்துல வர அந்த பெரிய பெரிய நாட்டுல எல்லாம் மியூசியம்ல இருக்கிறாங்கம்மா. இந்த செருப்பியா? ஆமா, இந்த செருப்பு பேரகானியா? பேட்டா. அந்த காலத்து செருப்பு இல்ல. நான் இன்னைக்கு காலையில் உங்ககிட்ட ஒன்று காட்டணும். ரம்புட்டான் நம்ம செடி ஒன்று வாங்கி வச்சேன். இதோட 3வது டைம் வாங்கி வச்சேன். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. 3 ட்ரிப்பு வாங்கி வச்சோம், வெயிலில் வச்சு வச்சு செத்து போச்சு. அதனால் இந்த ட்ரிப்பு வந்து பாக்குத்தோப்பில் வச்சுருக்கிறேன். பார்க்கலாம் இந்த ட்ரிப்பு நானா அந்த ரம்புட்டானான்னு பார்த்துடலாம் ஒரு கை அப்படிங்கிறதுக்காகவே எங்கள் பாக்குத்தோப்பில் வச்சுருக்கிறேன். இந்த ட்ரிப்பெலாம் காப்பாற்றிடுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பார்க்கலாம். இப்பயும் தோத்துட்டா அப்புறமேட்டு அப்பயும் விட மாட்டேன், மறுபடியும் வாங்கி வைப்பேன். எப்படி வருஷா? அப்படியா? அதுக்கான சூழ்நிலை நம்ம உருவாக்கி கொடுத்துட வேண்டியதான் வருஷா. வெள்ளையா இருக்க தண்ணி எடுத்து உள்ள 2-3 நாளா மஞ்சள்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறத தண்ணி கட்டுறதுக்கு காடு எதுவும் இல்லை. அதனால தண்ணி கட்டாம இருக்கிறோம். அதனால மேலே தண்ணி எடுத்து விடாம இருக்கிறதால மேலே வந்து ஒரு மாதிரி இது ஒயிட் படர்ந்து போச்சு. தண்ணி இன்னைக்கு எடுத்து விட சொல்லிடலாம் தாத்தாவை. ஓகே வா, இன்னைக்கு போய் மேல்காட்டில் என்னென்ன காய்கள்லாம் பழுத்துருக்கு, எது எது எப்படி இருக்குதுன்னு ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம். திஸ் இஸ் ஃபிங்கர் லெமன். இது கூட இவ்வளோ பெருசு வந்துச்சு. ஃபிங்கர் லெமன் சொல்கிறாங்களே, நீட்டமாக இருக்கும் லெமனே. பன்னீர் கொய்யாக்கா இருக்குதான்னு பார்க்கலாமா? ஒரே கொய்யாக்கா கூட இல்லையே, எல்லாம் இப்போ தான் காய் வச்சிருக்குது. கொய்யாக்காலாம் பூ வச்சு இப்போ தான் குட்டி குட்டி பிஞ்சாக இருக்குதுன்னா காய் எதுவும் வைக்கிற. ஓகே, இன்னைக்கு நம்ம காட்டில் இருக்கிறவருக்கு ஒரு மெயினான வேலை என்னன்னாக்கா, இந்த பக்கத்து வேலி எடுத்து கட்டுறது தான் இன்றைக்கி மெயினான வேலை. ஏன்னா ஒரு 50 கோழி வந்து இந்த பக்கம் மேயுதுங்களா, ஃபுல்லாக இருக்கிற காட்டையே டேமேஜ் பண்ணிடுது. அதனால் எடுத்து வேலி கட்டுறேன் அப்படின்னு எடுத்து கட்டிகிட்டு இருக்காரு. அதை தான் ஒரு எட்டு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இன்றைக்கி ஒரு மரத்தை காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் வெள்ளை நாவல். உங்களுக்கு ஏற்கனவே இந்த மரத்தை காட்டியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி பாருங்களேன் எவ்வளோ பூ வச்சுருக்குதுன்னு. சூப்பராக இருக்குல்ல? பூவு மொக்கு, மரத்தில் இலையே இல்லைங்க, ஃபுல்லாகவே வெறும் பூ தான். பாருங்கள், எல்லாமே பூ தான் பூத்துருக்குது. அதுக்கு வெயிட்டு தாங்கலைன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே நாங்கள் வந்து இது பண்ணி வச்சிட்டோம். என்னது, முட்டு கொடுத்துருக்குறோம். அந்தளவுக்கு வெயிட்டு தாங்காத அளவுக்கு பூ பூத்துருக்குது. இதில் எத்தனை பூ கொட்டி எத்தனை பூ காயாக வரும்னு தெரியல. மழை பெஞ்சிச்சின்னா பூ கொட்டிடும். அழகாக அதில் ஒரு பட்டர்ஃப்ளை வந்து உட்காந்துட்ருக்கு. சூப்பராக உட்காந்துட்ருக்கு. கருப்பு கலர் பட்டர்ஃப்ளை. செத்து போயிடுச்சு. அது சாகலை வருஷா. போயிடுச்சு. போ வருஷா. அசாத உட்காந்துட்டு இருக்குது. இப்போ மேல்காட்டில் இதுவும் பூ பூத்துருக்குது. பன்னீர் கொய்யாவும் பூ பூத்துருக்குது. எல்லாமே பூ பூக்கிற தருணங்கிறதுனால எல்லாமே பூ பூத்துருக்குது. மேலே இருக்கிற மரங்கள் எல்லாமே சூப்பர். இன்னைக்கு ஒரு புது நபரை பார்க்கலாம். தூக்கு 2 நாட்டு நாய்க்குட்டி வாங்கி வந்தாங்கல்ல எங்கள் தம்பி, அந்த நாட்டு நாய்க்குட்டி தான் 2யும் பார்க்கலாம். வெள்ளையும் 1, கருவாயம் 1. அதெல்லாம் எங்கள் வினிஷாவே பேர் வச்சுட்டாங்க எல்லாத்துக்கும். பால் குடிக்குதுடி.
வயிற்று பத்தி எவ்வளோ பிடிச்சிருக்கு. காலைல வந்ததுமே ஐநாறு பால் ஊற்றிருப்பா அப்படி. அது ஒயிட்டு கிடையாது, அதனால் இந்த கலராக ஆகுது, ப்ரௌனு, லைட்டு ப்ரௌனிஷு. நாய் பேர்லாம் வெள்ளையும் கருவையும் எல்லாரும் வைப்பாங்க. நம்ம டிஃப்ரெண்ட்டாக வேணா வைக்கலாம். ரஜினி கமல்னு வச்சுக்கலாமா? ரஜினி கமல் கருப்பாக்குறது ரஜினி, வெள்ளையாக்குறது கமல். எப்படி வருஷா? அது நல்லா இருக்குல்ல உண்மையாலுமே. வேற ஏதாவது பேர் கூட வைக்கலாம். இப்பெல்லாம் அனிமி பேர் வைக்கிறாங்களா? அது என்ன பேர் வைக்கிறாங்க? நாய்க்கு தான் வந்து நல்ல பேரை வைக்கிறாங்க, மனுஷனுக்கு தான் வந்து வாயில நுழையாத பேரை வைக்கிறாங்க. மயிலு பேர் எவ்வளோ நல்லா இருக்கு. ஆமா, நீ தான் வச்சுக்கணும் மயிலி பேரை. மயில் அப்படின்னா அழகு, அது எவ்வளோ அழகா இருப்பாங்க. சரி, இப்போ இந்த நாயை கொஞ்சம் வந்தியா, உன் மயில நாயை கொஞ்சம் வந்தியா? இப்போ நான் இதை கொஞ்சம் நடுவுது, எது நடுவுது? கொட்டாய் விடுச்சா? கீழே அடிக்க 2 கெடா நாய். இதுங்களே என்னோட நாய்க்கு ஆபத்தா இருக்கும். கெடா நாய்ங்களா? சரி, உன் நாய் தான் வந்து நைட்டு மட்டும் தானே வெளில விசிட் பண்ணுறாங்க. கோழி, அழகு கோழி. ஓ, இதில் ஒரு ஜோடி இருக்குது, அதில் ஒரு ஜோடி இருக்குதாப்பா. ஜோடியாக பேராக இருக்கிறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட குடும்பம் நடத்துகிறாங்க இங்கே இந்த வீட்டில். இந்த வீடு கொஞ்சம் பெரிய வீடாக இருக்குது, இந்த வீடு கொஞ்சம் சின்ன வீடாக இருக்குது. தடுப்பு கட்டியிருக்காங்க பாருங்க. இல்லை, ஏற்கனவே வீடே தனித்தனியாக தான் பண்ணியிருக்காங்க, ஷெட்டு தனியாக தான் போட்டிருக்காங்க. இங்கே 2 பேர்த்தையும் வேற பிரித்து வச்சுருக்காங்களே. இவங்களையும் லவர்ஸை பிரித்த மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க. சரி, இப்போ என்னமோ 3 தான் வச்சுருக்காங்க, கம்மியாக இருக்குது. மற்ற ஷெட்லாம் காலியாக இருக்குது. வீடு வாடகைக்கு விடப்படும். தான் இது இத்தனை ஷெட்டு காலியாக இருக்குதுல்ல. ஓகே, இனி போய் அடுத்த செடிங்களை பார்க்கலாம். நான் சொன்னேன் இல்லைங்களா, பக்கத்து வீட்டு கோழி வந்து நிறைய மேயுதுன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்களேன், துரத்தி விடுவோம். இது வந்து பாதி கோழி தான், மீதி இருக்கிற கோழிலாம் போயிடுச்சு. லாஸ்ட்டாக இருக்கிற கோழியை மட்டும்தான் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. நீங்களே பாருங்களேன், எத்தனை கோழி ஓடிட்டு போகும் உள்ளே இருந்து. நம்ம காட்டுக்குள்ளேருந்து தான் இத்தனையும் போகுதுங்க. இதுங்க எல்லாம் வந்து நல்லா பறிச்சு விட்டு வட்டம் போட்டு நம்ம கொத்தி விட்டு வச்சாலும் சரி, எருவு போட்டாலும் சரி, எது பண்ணாலும் நல்லா கிளச்சி விட்டுருது. குறைஞ்சபட்சம் ஒரு 50 கோழிக்கு மேலே இருந்தாலும் கம்மியாக இருக்காதுங்க. அவ்வளோ கோழி அந்த அம்மா இங்கே நம்ம காட்டுக்குள்ளே தான் விடுறாங்க. நம்மளுடைய வேலியை வந்து கட்டர் வச்சே கட் பண்ணி அது நல்லா அந்த கோழியை நல்லா அதுவே சௌகரியத்துக்கு போகிற மாதிரி பண்ணி விட்டுறாங்க. இல்லாட்டினாலும் கீழே வந்து நிலத்தை வந்து நல்லா நோண்டி விட்டு அது குழிக்குள்ளார வந்து கோழி குஞ்சுங்கள்லாம் உள்ளே பூந்து போகிற மாதிரி பண்ணி விட்டுறது. ஏதாவது ஒரு வித்தை பண்ணி மொத்தம் அத்தனை கோழிங்களையும் நம்ம காட்டுக்குள்ளே அமுச்சு விட்டுறாங்க. ஏன்னா காடு நல்லா குழுன்னு இருக்குது இல்லைங்களா, அதனால் அந்த மாதிரி பண்ணி விட்டுறாங்க. இந்த அம்மாக்கிட்ட வாயே கொடுக்க முடியல. அந்த அம்மாக்கிட்ட சண்டை பண்ணுறதை நீங்களே பாருங்களேன், எப்படி அந்த அம்மா காய்ச்சி மூச்சுன்னு கத்துது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பேச்சு யாரு வருஷம் எனக்கு 3 லட்ச ரூபா, வருஷம் 1 லட்ச ரூபா பேசிருக்கேன். 3 லட்சம் கொடுக்க போறேன். வந்த வேலை தான் நான் பாத்துருக்கேன். பெரிய துரை இவர் வந்து படுத்து பாரு. இவருக்கு வந்து ஜூஸ் வாயில ஊத்தி விட போறியா? இப்படிலாம் நீ பண்ணனா நீ இது பண்றது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? ஏன் தெரியுமா? இந்த மாதிரி பண்ணா இப்படி வந்து திமிரு பிடிச்சோன்னாட்டும் உக்காந்திப்பானுங்க. இப்போ ஒரு ஒய்ஃபை வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்து தர சொல்லுவானுங்க. நானா இருந்தேன்னா அப்படியே கமிட்டியில அடைச்சு வேலை பாடுறான்னு சொல்லுவேன். ஒண்ணு மாதிரி நாங்க பார்த்து பொண்ணு கட்ட மாட்டோம். இப்படி பண்ணனா என்ன யாரும் வந்து கேட்பாங்களா? நாங்க வந்து கிராமத்துல இருக்கிற பொண்ணா பாத்துக்கலாம் பண்ணிக்கலாம். என்ன கண்ணு, நமக்கு கேட்டரிங் படிச்ச பிள்ளையா பார்த்து கட்டிக்கலாம். அவனுக்கு ஏய் அதை போய் சிங்க்ல வைப்போ. இந்த மாதிரி பண்ணாதம்மா, இது ஒரு பேட் ஹேபிட். விகாஸுக்கு எது செஞ்சாலுமே அக்காவும் தங்கச்சி இப்படியே தாங்க வரிஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு வருவாளுங்க. அதெல்லாம் நான் கண்டுக்கிறதே இல்லை. இன்னைக்கு வந்து நைட்டு வந்து டிஃபனுக்கு வந்து ராகி தோசை தான் சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ராகி தோசை நார்மலாக ஈஸியாக செஞ்சிடறாங்க. ஒன்றா ராகியை வந்து ஊற வச்சு அது கூட அரிசி உளுந்து எல்லாம் ஊற வச்சு ஆட்டி சுட்டுறாங்க. இல்லைன்னா ராகி மாவை வந்து அப்படியே அரிசி மாவு சேர்த்து சுட்டுறாங்க. இன்னைக்கு நான் வந்து அது கூட வந்து பச்சைப்பயிறு, நல்லா முளை கட்டின பச்சைப்பயிறு, வேறு பத்தியா எப்படி தம்பி கத்தி படத்துல வர மாதிரி காட்டணும் மாட்டுக்குது. இது முளைக்கட்டி வச்சிருக்கேன். இந்த முளைக்கட்டின பச்சை பயிரை கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இதில்
பச்சை பயிறு, அதுக்கப்புறம் ராகி, அதுக்கப்புறம் அரிசி மாவு, இது மூணையும் சேர்ந்து கலந்து நம்ம அரைச்சி நம்ம தோசையாக சுட்டுறலாம். எப்படிங்க? ஏன்னா டெய்லிக்கும் வந்து வெறும் இட்லி தோசையே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க இல்லைங்களா, அதுக்காக தான் இன்னைக்கு ராகி தோசை. ஓகே, தூக்கம் வருதுமா? இப்படி தூக்கம் வருதா? நல்லா நல்லா முளை கட்டிடுச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி நல்லா முளை கட்டி வரணும். இப்போ வந்து நம்ம இது கூட வந்து ராகி மாவை சேர்த்திக்கலாம். 2 கரண்டி ராகி மாவு நான் சேர்த்திக்கிறேன். இது வந்து சிகப்பாக இல்லாமல் இருக்குதுன்னு நினைக்காதீங்க, இது வந்து ஒயிட் ராகி மாவு, சரிங்களா? வெள்ளை ராகிங்கிறதுனால அப்படி ஒயிட்டாக இருக்குது. அதே போல் அரிசி மாவு, இது எவ்வளோ? 1 கப்புனா அது 1 கப்பு, இது 2 கப்புனா அதுவும் 2 கப்பு. கொஞ்சம் நிறைய பேர், நாங்கள் 4-5 பேர் இருக்கிறோங்கிறதுனால நான் 2 கப்பு சேர்த்திக்கிட்டேன். ஓகேங்களா? அவ்வளோதான். இதை வந்து இப்போ நம்ம அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் நல்லா. என்னோட மிளகாய் பாருங்களேன், இன்னைக்கு தான் பறிச்சுட்டு வந்தேன் காட்டிலேருந்து. வீட்டில் இருந்த குண்டு மிளகாய் தான் போட்டேன் நான். அது பாருங்க இவ்வளோ அழகாக அப்படியே குண்டு குண்டாக அழகாக காய்ச்சிருக்குல்ல. நாளைக்கு வந்து நம்ம காட்டில் செடி வைக்கும் போதே நான் பறித்து காட்டுறேன். நான் போய் பறிக்க போகும்போது ஃபோன் எடுத்துகிட்டு போகல, அதனால தான் வீடியோ எடுக்கல. அங்கே போனாக்கா அப்படியே பழம்பழமாக இருந்துச்சுங்களா, டக்குன்னு பறிச்சுட்டு வந்துட்டேன். நாளைக்கு வந்து வீடியோ எடுத்துகிட்டு காட்டுறேன். அது இன்னொரு செடியில் குட்டி குட்டியோடு பழம் இருக்குது, குண்டு குண்டாக இருக்குது. அப்படியே என்ன ஈச்சம்பழம் இருக்கு இல்லைங்களா, அந்த சைஸ் தான் இருக்குது. ஆனால் மிளகா பழம் பழுத்து இருக்குது. அது சூப்பராக இருந்துச்சு. அதை நான் பறிக்கல, நாளைக்கு வீடியோ எடுத்து பறிச்சுக்கலான்னு வந்துட்டேன். அவ்வளோதான். இப்போ போய் இதை அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சிட்டேன் பாருங்க. நல்லா பச்சை பயிறு, ஓகேவா, கொண்டு போய் அரைக்க கொண்டு பண்ண இல்லைங்களா, ராகி மாவு, பச்சை பயிறு, அரிசி மாவு 3 இன்னும் கூட தண்ணியாட்டு நம்ம கலக்கிக்கலாம் ரவா தோசை பதத்துக்கு. இதில் வந்து இஞ்சி, பச்சை மிளகா இது சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் மிளகு, அதுக்கப்புறம் சீரகம் கொஞ்சம் சேர்த்துணும். சீரகம் எடுத்துட்டு வந்து வச்சுக்கணும் எல்லாத்தையும் பக்கத்துலயே. கொஞ்சமா ஜீரகம், இது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எது இருந்தாலும் கூட சேர்த்திக்குங்க. ஏன்னா இருட்டாகுது, நம்ம போய் பறிச்சு தர முடியாது. இல்லைனாலும் ராத்திரி செய்யறதுக்கு ஏமா பிரிச்சு ஃபர்ஸ்ட் ஒரு பூச்சாடி மாதிரி வச்சிருப்பலமா, இப்ப ஏமா நான் கருவேப்பிலை மரத்தை வெட்டி விட்டுருக்குறேன், அதனால வந்து தலை வரல, இல்லாட்டினா பறிச்சு கொண்டு வச்சுப்பேன். சரியா? இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு ஜாடி ஒன்று ஆர்டர் போகணும். வருஷா போட்டுக்கலாமா உப்பு? ஓகே, ஆர்டர் போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ மாவோடைய வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு சட்னி ஒன்று அரைச்சிடலாம். ரோட்டு கடையெல்லாம் வெறும் தேங்காய் சட்னி அரைக்கிறாங்க இல்லைங்களா, ஆனால் அந்த தேங்காய் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் இல்லாமல் தேங்காய் சட்னி. ஓகே, அதுக்கு வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், இன்னும் என்ன வேணுங்கிறத பார்க்கலாம். பொட்டுக்கடலை கொஞ்சம், நிலக்கடலை பாருங்க, இப்போதான் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி செய்கிறது. சரிங்களா? நிலக்கடலை, பொட்டுக்கடலையோட நிலக்கடலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். இது கூட வரமிளகா, அவ்வளோதான். 2 வரமிளகா போட்டுக்கலாம். இதை வதக்கலாம். வா, பச்சை மிளகா 2, வரமிளகா 2, ஓகேவா? அது கூட பூண்டு, சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் போட்டதுக்கப்புறம் உப்பு போடணும். ஓ, நாளைக்கு வீடியோவில் பார்த்து சொல்கிறியா? ஆமாம், வெங்காயம் போட்டால் உப்பு போட்டேன். தக்காளி போட்டால் உப்பு போடணும், அப்போ தான் அது வதங்கும். அம்மா உங்களுக்கு ஞாபகம் இருக்காமா, ஒரு 2020லலாம் இதே மாதிரி நம்ம உட்காந்து இப்படி தான் நம்ம வீடியோ எடுப்போம். நீ நின்றுட்டு எடுப்ப, அதே மாதிரி நான் இங்கே உட்காந்துட்டு வீடியோ எடுப்போம். ஆரம்பித்த பூத்துல இப்படி கொஞ்சம் வதங்கட்டும். இது கூட வந்து நம்ம என்ன போடணும்னாக்கா பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் நிலக்கடலை, அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்த்து வதக்கிட்டு அரைச்சிடணும். இதுதான் வந்து ரோட்டு கடையில் வைக்கிற தேங்காய் சட்னி. ஓகே, நம்ம சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம். அது போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? சரிங்க. உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிடணும். அவ்வளோதான். வதக்கிட்டிங்கனாக்கா சட்னி ரெடி. இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்து வந்துடுறேன். அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க அரைக்கும் போது. எங்ககிட்ட கருவேப்பிலை இல்லை, ஏன்னா நாங்கள் நைட்டு வந்துட்டு போய் பொரிக்க முடியாது. நைட்டு நாங்கள் போய் பொரிக்க முடியாது, அதனால கருவேப்பிலை இல்லை. அப்படி பொரிக்கணும்னு போனாலும் எங்களுக்கு துளிர் விட்டுருக்கோம். இல்லை, இருட்டாகுது. இதே தான் 2 நாளாக சொல்லிருக்கோம். சரி, காய வச்சுட்டு அரைங்க. என்ன மாதிரி தற்கொலையெல்லாம் அப்படியே எடுத்து சூடாக உள்ள போடும். ஆற விட்டு அரைச்சிக்கலாம்.
அவ்வளோதான். சட்னி பாருங்க, கொஞ்சம் நல்லா தண்ணியாட்டமே சட்னி அரைச்சாச்சு. இன்னும் கூட தண்ணியாட்டம் அரைப்பாங்க. நான் தான் வந்து கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிருக்கேன். போதும் நமக்கு. இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். முடிஞ்ச வேலை போதுமா? தீஞ்சிட போகுது. இல்லை, என்ன கலர் ஆகுது. சும்மா கை கால் வச்சுட்டு உட்காரேன்டா. அவ்வளோதான். இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். அவ்வளோதான். ஆஹா, என்னது நம்ம வீட்டு ரவா தோசை. என்ன கலரா தெரியுற? என் க்ரீம் ஏதாவது எடுத்து போட்டியா? நாய்க்கு போறலாம் மனுஷன் போட மாட்டேன். செருப்பு அடிப்பேன். ஏய், இப்போதான் ஒரு திட்டு வாங்கிட்டு போய்க்கிறா. நீ அவளை கிண்டல் பண்ணாதன்னு சொல்கிறோம்ல. மேடம், இது எப்படி இருக்கு தோசை? நல்லா மொறுன்னு சுட்டு கொடுக்கலாம் தோசை. அவ்வளோதான். சிரிக்கிறா. ராகி தோசை. ஓகேவா? எங்கம்மா அந்த சீலை எடுத்தீங்க? ஏன்னா மன்னவழி மன்னமயமான நேரு. வீட்டுல கட்டுறது கூட எங்க அம்மாக்கு இப்ப பிரச்சனையே இல்ல. முன்னெல்லாம் கூட எங்கேயாச்சும் போய் வெளில சீலை எடுக்கணும். இப்ப சீலை எடுக்கணுமா? மேதப்போ மேட போய் சீலை சூஸ் பண்ணு. எடு, இதுதான் நம்ம சீலை. இமிடியேட்டா நீங்க பண்ணலாம். வண்ணவளின் வண்ணமயமான டைலாக்கே உருவாக்குன சுமதி. அப்படிலாம் நினைக்கவே மாட்டாரு. என்ன நாம எடுத்து கட்டிட்டா ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. சூப்பர். அதே மாக்கின்ற அதை எடுத்து தோசை, இட்லி, சாம்பார், சட்னி. சட்னி உண்மையாலுமே கடை சட்னி மாதிரி இருக்குது. இன்னைக்கு வந்து நம்ம அத்தி மரத்தை தான் கொஞ்சம் சுத்தம் பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டே இருந்தேன். சுத்தம் பண்ணணும்னு. இன்றைக்கி தான் நேரமே கிடச்சிருக்குது. ஏன்னா மஞ்சள் எல்லாம் காயுது இல்லைங்களா, அதனால் இன்றைக்கி மஞ்சள் வேலை எதுவும் இல்லை. அதனால் இன்றைக்கி சுத்தம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அண்ணன் வந்திருக்காரு. இது ஃபுல்லாக உள் சைடு எல்லாத்தையும் கொத்தி விட்டு கொஞ்சம் எருவு போட்டு விடலாம் அப்படின்ட்டு. அது இல்லாமல் முட்டாமிலம் வர ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இல்லைங்களா. இன்னும் 2 நாளில் முட்டாமிலம் ரெடி ஆயிரும். முட்டாமிலம் வந்ததும் இந்த காய்களுக்கு எல்லாம் முட்டாமிலத்தை கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா முட்டாமிலத்தை ஸ்ப்ரே பண்ணால் கொஞ்சம் நல்லா சத்தாக இருக்கும்னு சொன்னாங்க. அதுக்காக தான் முட்டாமிலத்தையே ரெடி பண்ணியிருக்கேன். அதனால் 2 நாளில் முட்டாமிலத்தை ஸ்ப்ரே பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு கொஞ்சம் எருவெலாம் போடலாம். இந்த மரத்துக்கு சத்து இல்லாமல் பாருங்கள், மரமே என்ன மாதிரி இருக்குதுன்னு. ஒரு மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி நோய் வந்த மாதிரி இருக்குது. இதை கொஞ்சம் பார்த்து ரெடி பண்ணலாம் நம்ம. இப்போ இந்த தண்ணி எருவுக்கு மேலே தண்ணி விட்டாச்சு. தண்ணியில் வந்து ஏன்னா கோழி வந்து பறிச்சிடும் இல்லைங்களா, அதுதான் இப்போ மாமரத்து சருகு மற்ற சருகுங்களை எடுத்து மேலே போட்டு விட்டலான்னு. இதுவும் எருவு தானுங்களா, அதனால் இது போட்டுட்டோமா தெரியாது கொஞ்சம் கோழிங்களுக்கு. அப்படி ஒன்றும் முட்டாள் கோழிங்க கிடையாது, அப்பயும் இறங்குங்க. இருந்தாலும் சருகு போட்டு மூடி வச்சிட்டோமா சீக்கிரத்தில் ஈரம் வந்து காயாது. அதுக்காக தான் சருகு போட்டு மூடி வைக்கிறது. கொஞ்சம் மூடாக்கு மாதிரி கொஞ்சம் மூடி விட்டுறலாம். பார்க்கலாம் கொஞ்சம் அந்த அத்தி மரத்துக்கு வந்து கொஞ்சம் பண்டிதம் பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் நல்லா காய் வைக்குதா என்ன பண்ணுதுன்னு சொல்லி. பண்டிதமே நான் பண்ணுறதே இல்லை. இந்த ட்ரிப் எல்லாம் பண்ணி பார்க்கணுன்னு ஒரு முடிவு பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? அவ்வளோதாங்க, இன்றைக்கி வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் ஒரு வீடியோவாக எடுத்திருந்தேன். என்னடா சண்டை போடுறதெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. ஏன்னாக்கா கிராமத்து சைடு ஒரு கோழிக்காக எப்படிலாம் சண்டை பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்களும் பார்க்கணும் இல்லையா, அதுக்காக தான் அந்த மாதிரி அது கொஞ்சம் ஒரு கிளிப்பிங் போட்டிருந்தேன் நான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் காக்கை கொடுத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.